எதுக்காக இவ்வளவு பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கம்பி ஒண்ணு இடிக்குது. ஆக்சுவலா அந்த பைக்ல வரக்கூடிய நபர்கள் இறந்து போறதுக்காக தான் இப்படி ஒரு கம்பியை பாத்தீங்கன்னா நடு ரோட்ல செட் பண்ணி வச்சு டிராப் ஆனதை செட் பண்ணிருக்காங்க. இது ஒரு டிராப்னு தெரிஞ்ச உடனே இந்த நபர் பாத்தீங்கன்னா முன்னாடி போய் நின்னுகிட்டு அந்த பைக்கர்ஸ் கிட்ட இங்க வராதீங்க சொல்லி கத்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. பைக்கோட இன்ஜின் சவுண்ட் ஆனது ரொம்பவே அதிகமா கேட்கவும் அவர் என்ன சொல்றாருன்னு அவங்க யாருக்குமே வந்து புரியல. சோ உடனே இவருக்கு வேற வழி இல்லாம அந்த கம்பியை தான் கழட்டி விடணும் முடிவு பண்ணி கம்பியானது லாக் ஆயிருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பியை பாத்தீங்கன்னா பிடிச்சு வந்து இழுக்கிறாரு. அவங்க வரதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கம்பியை கழட்டி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா பைக்கர்ஸுமே இவர் காப்பாத்த வந்து செஞ்சுறாரு. எல்லாரும் பொழைச்சிட்டாங்கன்னு இவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ரைடரோட கேங் லீடருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் ஒண்ணு வருது. அந்த ஒரு கால்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க வந்த வழியை பாத்தீங்கன்னா திரும்பி வாங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா மறுபடியும் எழுந்து பாக்குறாரு. பார்த்தா இன்னொரு நபர் பாத்தீங்கன்னா அந்த கம்பி எடுத்து மறுபடியும் வந்து மாட்டிட்டு இருக்காங்க. அதை இவர் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அந்த கம்பியை பாத்தீங்கன்னா மேல வந்து தூக்கி வந்து பிடிச்சுக்கிறாரு. இப்போ அந்த பைக் ரைடர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மறுபடியும் சேஃபா வந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சு போன அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஒரு கால் ஒண்ணு வருது.